வணக்கம் நண்பர்களே. உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், தோல்வி, பயம், மன அழுத்தம், ஏமாற்றம், இப்படி டிப்ரெஷன்லயே போகுதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுல கூறியிருக்கிற ஒரு 6 நடைமுறைகளை பின்பற்றி பாருங்க. உங்களுடைய முடிய கூட யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுல முதலாவது, உங்கள் பலவீனத்தை மற்றவர்களிடம் சொல்லாதே. ஆமா நண்பர்களே, உங்க பலவீனத்தை, மனக்குமுறல அப்படின்ட்டு எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அது அப்போதைக்கு அவங்க ஆறுதல் கூறுற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பாக தான் நினைப்பாங்க, பேசுவாங்க. இது வேறொரு சமயத்தில் காயப்படுத்தக்கூடும். அது உங்களை மேலும் பலவீனப்படுத்தும். நீங்கள் நம்பி சொல்கிற 10ல் 8 பேர் உங்களை கேலி செய்யத்தான் பார்ப்பாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் முன்னேறியவங்க அவங்க பலவீனத்தை எப்போவாச்சும் பொது வெளியில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும், பின்னால் அதை வைத்தே தங்களை உடைத்து விடுவார்கள் என்று. யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. எல்லாரையும் நம்புங்க. அளவு கடந்த நம்பிக்கை வேணாம் தான் நான் சொல்றேன். உங்க பலவீனம் என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவு வெளியில சொல்றத கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி கொட்டினாதான் கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும்னா, இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போங்க. இரண்டாவது, பயப்படுவதை நிறுத்துங்கள். ஆமா, நம்ம பயப்படுறதுனால நம்மளை மதிச்சு நடப்பாங்க அல்லது விட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை. சரி, நம்ம ஊசி போறதுக்கும் மாத்திரை சாப்பிட்றதுக்கும் பயந்தா நோய் சரியாகுமா? இல்லை. காட்டுல அதிகமா வேட்டையாடப்படுவது எது? பயந்து ஓடுற மிருகமா அல்லது எதிர்த்து சண்டை போட நினைக்கிற மிருகமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆனா அது செய்ய தயக்கம், இந்த ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஆனா அது தெரியாத ஒருத்தர் அந்த டைமுக்கு ஒரு பொய்ய பேசி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜெயிச்சிருப்பார். நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. நீங்க பயப்படுற ஒவ்வொரு தடவையும் உங்க வாய்ப்பை வேற ஒருத்தர் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. பயங்கிறது ஒரு சிக்னல் மாதிரி. அது வரும்போது நீங்க அடுத்த லெவல் போக போறீங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்லுது. இங்க எல்லாருமே பயப்படுவாங்க. நாங்க, நீங்க எல்லாருமே பயப்படுவோம். ஆனா அந்த பயத்தை தாண்டி யார் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கூட பயந்துருப்போம். ஆனா இப்போ நீங்க அதிகமா பயப்பட தேவையே இல்லை. முயற்சி தான். முயற்சி பண்ண போதுங்க. வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே முன்னேறணுங்கிறதுக்கு தான். உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் ஒருபோதும் சொல்ல வேண்டாம். ஆம், உங்கள் ரகசியங்களை உங்கள் நெருங்கிய வட்டாரம், உங்கள் உறவினர்கள், சில சமயத்தில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட, நண்பர்கள் கூட, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட சொல்றத நிறுத்துங்க. நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு போடுற ஒரு திட்டம், செயல், முயற்சி எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க நம்புற அத்தனை பேருமே நீங்க முன்னேறினா சந்தோஷம் நினைக்கிற ஆளுகளா இருப்பாங்களா? வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சிலரை சொல்றேன். மேலும் சிலர் உங்களை திசை திருப்பி உங்க வாழ்க்கைய கெடுக்கலான்ட்டு கூட நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, ஏன்? உங்களுக்கு ஒரு குடியார நண்பர் இருக்கிறாருன்னு வைங்க. அவர் உங்களை குடிக்க தூண்டுறதுக்கு பேசுவாரு, மூளையை குழப்பி விடுவாரு. அந்த மாதிரி உங்க ரகசியங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சரியான நேரம் பார்த்து அதை திட்டப்படி சரியா செய்யுங்க. அப்படி இல்லாம நீங்க அதை மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க முன்னேறணும்னு நினைக்கிறது பாதி பேர் இருப்பாங்க, உங்களுக்கு நிஜமாவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா மீதி பேர் அதை கேட்டுட்டு சரியான நேரம் பார்த்து நெருக்கடியான சிக்கலான சூழ்நிலையில உங்களை மாட்டி விட்டுருவாங்க. நாமினி கையெழுத்து போட்டிருப்போம், கடன் வாங்கினவன் தப்பிச்சிருவான், பேங்க்காரன் நாமினி பிடிப்பான்ல, அந்த மாதிரி. சில நண்பர்கள் கூட பின்னாளில் பகையாளி ஆவது போல். ஏன்னா அவங்க எப்ப நமக்கு பகையாளி ஆகிறாங்கன்னு தெரியாது. காலம்தான் முடிவு செய்யும். சரி, நீங்க எப்பவாச்சும் உங்க ரகசியங்களை மற்றவங்க கிட்ட சொல்லி அதுவே ஒரு சிக்கலாகி உங்களுக்கே ஒரு தர்ம சங்கடமான
சூழ்நிலையில் மாட்டி விட்டு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த அனுபவம் உண்டா? எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதே. ஆம், எல்லாரையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. ஏன், அது யாராலையும் முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு இருக்கா? ஒரு சினிமா நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கும், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்டே சொல்லுங்க, மொக்க படம்டா, நல்லாவே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு சமையல், வேலை, உடை, நட, பாவனை, பல விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கும் அது பிடிச்ச மாதிரி இருக்குமா? சிலர் உங்ககிட்ட இது எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்மளால யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது. அவங்களை எதுக்கு நான் திருப்திப்படுத்தணும்? அவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? கரெக்ட், சரியான கேள்வி. அதுதான் உண்மை. ஆனால் உங்களாலேயே உங்களை திருப்திப்படுத்த முடியுமா? அது கேள்விக்குறிதான். ஏன்னா உன்னை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் இங்கே. ஆனால் இங்கே எல்லாருமே ஒன்று தான், வேற வேற. கை விரல் ரேகை இங்கே பல பில்லியன் மக்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக கை விரல் ரேகை இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்களாவே இருங்க, முன்னேறுங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்றதுக்கு என்ன வழி, அதை முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு காயம், வலி, கஷ்டம் என எல்லாமே வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். நீங்கள் திருப்திப்படுத்த நினைச்சவர் பாவம் கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு அதை வாங்கிக்க முடியாது. அதை நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். உங்களுக்கு எது சரியோ அது சரியானு அலசி ஆராய்ஞ்சு சரி செய்யுங்க. அப்போவே வெற்றியோ தோல்வியோ நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா இது நம்ம எடுத்த முடிவு தான். அதுதான் இப்போ நம்ம ஜெயிச்சிருக்கோம், இப்போ நம்ம தோத்துருக்கோம் அப்படின்ட்டு யாரையும் குறை சொல்லாமல் உங்களுக்கு எது சரியோ சரியா அதை அலசி ஆராய்ந்து சரி செய்யுங்க. அப்போதான் வெற்றியோ தோல்வியோ அது நீங்கள் எடுத்த முடிவில் கிடைக்கணும். அதனால நம்ம வேற யாரையும் குறை சொல்லி நொந்து போக தேவையில்லை. 5, வெளிவேஷம் போடுவதை நிறுத்தினால் போதும். ஆமாம், பந்தாவுக்காக, ஸ்டைலுக்காக ஐஃபோன், ஃபுல் ட்ரெஸ்ஸு, நகை, காரு, வீடு, இப்படி ஒரு ஷோவுக்காக இஎம்ஐயில் வாங்கி பாதி வாழ்க்கை இஎம்ஐலேயே முடிஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? திரும்ப கிடைக்காத காலம் இளமை காலம்தான். அந்த இளமை காலத்தை இஎம்ஐ கட்டியே போகணுமா? அப்போது எதுவுமே வாங்க வேண்டாம், எதுவுமே காட்ட வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. உங்களுக்கு அதனால் கன்ஃபார்ம் யூஸ் இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. நீங்கள் அதை வாங்கினா சந்தோஷப்படுவீங்க அப்படின்னா கட்டாயம் கடனை வாங்கியாவது வாங்குங்க. ஏன்னா இங்கே சந்தோஷம்தான் முக்கியம். ஆனால் அதை மற்றவங்களுக்கு ஷோ காட்டணும், அவங்களுக்கு நம்ம சொல்லணும், அவங்கக்கிட்ட நம்ம காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. இந்த இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறது, ரீல்ஸ் போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, தன்னை பற்றி எல்லாம் பெருமை பேசணும்னு நினைக்கிறது, இப்படி ஷோ காட்ட நினைக்கிறது சரியா? சரி, நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறத மற்றவங்க கிட்ட காட்டுறீங்க, அதை பார்க்குறவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, நீங்கள் இப்படி காமிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமா? அப்படி சந்தோஷமா இருந்தால் அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? இதுலேயும் பாதி பேர் நீங்கள் எப்படா கீழே விழுவீங்கன்ட்டு காத்துட்டு கூட இருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம், இங்கே நிறைய பணக்காரர், ஏன் உதாரணத்துக்கு ரஜினி, விஜய், அஜித், இவங்களும் பணம் படைச்சவங்க தானே. ஏன் பில்கேட்ஸ் கூட தங்களை எளிமையாக தான் காமிச்சுக்கிறாங்க. ஏன்? அவங்க கிட்ட இல்லாத பணமா? ஆனால் அவங்க எளிமையாக காமிக்கிறப்போ இன்னும் அவங்க மேலே மதிப்பு தன்னால் உயருது. அவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ சிம்பிளாக வராரு, இப்படித்தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, நீங்கள் உங்களுடைய உண்மையான வலிமை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை மேலும் வலுப்படுத்த முயற்சி செய்கிறீங்களா? 6, உங்கள் சுயமரியாதையை நீங்களே வச்சுக்குங்க. ஆமாம், உங்கள் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம். ஆனால் மரியாதை யாரையும் நம்பி வர்றதில்லை, உங்களுக்குள்ள நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் வருது. நான் அந்த வீட்டு பையன், நான் இந்த மாதிரி காரில் வந்தேன், அதனால எனக்கு மரியாதை கொடுக்கணும்.
அப்படி வரக்கூடாது. இவர் இப்படிப்பட்டவர், இவர் அப்படிப்பட்டவர், அப்படி வரதான் உண்மையான மரியாதை. உங்க மரியாதைய நீங்களே உருவாக்குங்க. மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் நல்லவர், அவருக்கு நம்ம இப்படி நடந்தா அவர் நம்மளை மதிப்பாரு அப்படின்ட்டு நம்ம அவருக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட் பண்றோம்னு வைங்களேன், அவருக்கு நம்ம அடிமையா தான் இருப்போம். அவரு நம்ம முன்னாடி ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்ட்டு அவர் பேசுவாரு. ஆனா அவருக்கு நீங்க 10ஓட 11வது வேலையால் தான், மற்றபடி எதுவும் இல்லை. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சவங்கள ஆரம்பத்துல முட்டாள்களா தானே பார்த்துருப்போம். ஆனா இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில் இப்படி ஒரு டிவைஸ் இருக்கும், இதில் நான் இப்படி நம்பர் தட்டினா ஆப்போசிட்டில் அங்கேருந்து பேசுவாங்க, என்னால் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா? ஆனால் இப்போ நீங்கள் உங்களை பலவீனமாக காட்டாமையே இருந்தால் போதும். 2வது, பலவீனத்தை காட்டாமல் துணிந்து கடின உழைப்பால் முன்னேறினா அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியுங்க. அப்படி உழைத்து முன்னேறினால் மரியாதை வராமையா போயிரும். எப்போதும் துணிஞ்சு முயற்சி செய்யுங்க, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அது எப்போ உங்க மூளை யோசிக்கும், மனம் உணர்ச்சி வசப்படும். ஆனா ரெண்டையும் சரிசமமா பேலன்ஸ் பண்ணி சேரும்போது வழி கிடைக்கும். வழி கிடைச்சா உழைக்க நேரிடும், உழைச்சா பணம் வெற்றி எல்லாம் தன்னால வரும். இதெல்லாம் சரியா வந்துச்சுன்னா மரியாதையும் தன்னால தேடி வரும். சரியான யோசனை, வழி, நேர்மை எல்லாம் சேர்ந்துச்சுன்னா வெற்றி கட்டாயம் கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.